ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா, விஜய் வந்து காவேரியை கோவமாக திட்டிட்டு வெளியில் போயிட்டார். காவேரி வந்து அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க ரூம்லேயே. இங்கே வந்து நம்ம காவேரியோட தங்கச்சி இருக்காங்களே யமுனா வந்து பார்த்திங்கன்னா ஃபோனையே பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஃபோனையே பார்த்துட்டு படுத்துருக்காங்க. அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் தூங்குறாங்க. கங்கா வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. கங்கா பார்த்துட்டு யமுனாவை கண்ணாமண்ணான்னு திட்டுறாங்க. நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? மணி 11:30 மணி ஆகுது, இன்னும் ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்க. நீ நடந்துக்கிறதெல்லாம் சரியில்லை. உங்ககிட்ட நான் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு உடனே யமுனா வந்து இப்போ தான் பரீட்சைலாம் முடிஞ்சிருச்சுல, அப்பையும் படிச்சுட்டு இருக்கப்பையும் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போயும் இதே சொல்லிகிட்டு இருக்கியேன்னொன்னா, இன்னும் நீ வந்துட்டு படிப்பு எவ்வளோதோ இருக்குது, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டியா? சீக்கிரமே படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கணும். இங்கே கூட ஃபோனில் யார்கிட்ட தான் நீ அப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா, இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படிங்கிறாங்க. குடுன்னு சொல்லும்பொழுது டக்குன்னு வந்துட்டு பக்கத்தில் நர்மதா முழிச்சிட்றாங்களா, அதோட சரின்ட்டு தலையில் ஒரு குட்டுறாங்க யமுனாவை. கங்கா ஒழுங்காக படுத்து தூங்கு, நான் வந்து பார்ப்பேன், திரும்ப ஃபோனை கையில் வச்சுட்டு இருந்தேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ யமுனாவுக்கு கடுப்பாகுது, நீ ஓவராக தான் பண்ணுறா, எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நேராக போய் கங்கா போய் என்ன பண்ணுறாங்க, குமரன்ட்ட போய் போய் சொல்கிறாங்க, யமுனா நடந்துக்கிறதே சரியில்லை, அவள் பண்ணுறது எதுவுமே சரி கிடையாதுன்னு. குமரன் சொல்கிறாரு, என்ன யமுனா நல்லா தானே இருக்கா, நல்லா படித்தா, நல்லா மார்க் எடுத்திருக்கா, இதை விட வேறு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா, இல்லை அவள் நிவின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் என்ன நடக்குதோ அதை உடனே நிவின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நிவின்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. ஏற்கனவே காவேரி வந்து நிவினால் பாதிச்சிருந்தது உங்களுக்கு தெரியும். திரும்ப யமுனா தேவையில்லாமல் ஆசையை ஏதாவது வளர்த்துக்க போகிறா. எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, எனக்கு என்னமோ தப்பாகவே தோணுது, நிவின்கிட்ட சொல்லி வைங்க, இல்லைன்னா நான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா குமரன் சொல்கிறாரு, நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் வந்து பொழுது விடிஞ்சோன்னே விஜய் வந்து தலகாணியெல்லாம் தூக்கிட்டு ரூமுக்குள்ளே வராரு. வந்து பார்க்குறாரு, காவேரி எங்கேயும் காணும். சரி சொல்லிவிட்டு எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. காவேரி பேசுனது நைட்டு பேசுனதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே படுத்துடுறாரு. கொஞ்சம் நேரம் படுத்துருக்காரு. அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு வெளியில் வராரு. வெளியில் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்து அவங்க தாத்தா கிட்ட பேசுகிறாரு. தாத்தா நல்லா தூங்குனீங்களா, எதையும் நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்க தாத்தா சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் காவேரி சொன்னதை பற்றி நான் யோசித்தேன், காவேரி நம்ம நல்லதுக்காக தான் பண்ணியிருக்கா, நம்ம தான் காவேரி சைட்லேருந்து யோசிக்காமல் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், காவேரி உன்னோட ஒய்ஃபு, காவேரியை கடத்தி கொண்டு போய் வச்சு அவன் அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்கான், அவன் வீட்டு பொண்ணை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருந்திருக்கோம், நீ எப்படிடா இதை வந்து அலட்சியமாக விட்ட, அவள் காவேரி உன்னோட ஒய்ஃபு, உன் ஒய்ஃபை ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சு டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்கான், அவன் வந்து அதே இந்த வீட்டுக்கு வந்து உன் வீட்டுக்கு வந்து சம்மந்தம் பேச வந்திருக்கான் அங்கேருந்து, நீ எப்படி அவனை உள்ளே விட்ட? காவேரி கேட்குறதுல நியாயமான கேள்வி தானே, அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அவன் கட்டி வச்சு அடித்தப்போ அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும், அதை விட நீ பொருட்படுத்தாமல் உன் தம்பி ஆசைப்பட்டாங்கிறதுனால அவனுக்கு சம்மந்தம் பேசிட்ட, அது வந்து தப்பு தானே, அவள் சைட்லேருந்து யோசிக்கும் போது அவள் பண்ணது கரெக்டு தான், அவள் எவ்வளோதோ நம்மக்கிட்ட சொன்னால் நம்ம கேட்கவே இல்லை, கடைசியாக நிறுத்துறதுக்கு வேறு வழி தெரியல, அவள் நிறுத்தியிருக்கா. அப்படி இப்போ தான் காவேரி சொன்னதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாத்தா புரிஞ்சுக்கிட்டாரு காவேரியை. அப்புறம் சொல்கிறாரு, இந்த வீட்டு நல்லதுக்காக தான் அவள் அந்த முடிவு எடுத்திருக்கா, இப்படிப்பட்ட கடத்தல்காரன், இது மாதிரி கடத்தி வைக்கிறவன், இதை மாதிரி பண்ணுறவனெல்லாம் இந்த வீட்டு சம்மந்தி ஆக்கிட்டு யாரா கஷ்டப்படுறது, இதை முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நிச்சயத்துக்கே நான் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் விஜய் சொல்கிறாரு, சித்தப்பா வந்துட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாரா, அவர் வந்து அஜய் ஆசைப்பட்டுட்டான்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துட்டாரு, நம்ம போய் தடுக்க முடியுமா அப்படின்னோன்னா தாத்தா சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, இந்த வீட்டில் வந்து நான் தான் பெரியவன், அவங்க தனியாக இருந்தால் எப்படி வேணாலும் முடிவு எடுக்கலாம், இந்த வீட்டில் நம்ம கூட இருக்காங்க, நம்மளையும் கேட்டு தான் அவங்க முடிவு எடுக்கணும், அவங்க இஷ்டத்துக்கெலாம் முடிவு எடுக்க முடியாதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ அந்த நிச்சயம் நின்று போனதாகவே இருக்கட்டும், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வேணாம், அந்த பசுபதி வீட்டு சம்மந்தம் நமக்கு தேவையில்லை, அஜய்கிட்ட சொல்லி நம்ம வந்து புரிய வைக்கலாம், அஜயோட வாழ்க்கையும் இதில் அடங்கியிருக்கு, அப்படி காவேரி சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தோன்னே பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சுனாக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீ காவேரி நைட்டு என்கிட்ட வந்து பேசினா, நான் சரியாக பேசலை, காவேரியை வர சொல்லி. எங்கே காவேரின்னொன்னே, காவேரி ரூமில் இல்லையே, காலையிலே அவள் எங்கேயாவது கிளம்பி போயிருப்பா போல் இருக்குன்னு. இல்லையே, நான் இங்கே தானே இருக்கேன், எங்கேயுமே போகலையே அவள், சரி போய் பாரு, அங்கே மேலே இருந்தாக்கா வர சொல்லு அப்படிங்கிறாரு. விஜய் நேராக வந்துட்டு தாத்தா சொல்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்துருக்காரு. காவேரி ஒரு லெட்டர் மட்டும் அந்த ஓரத்தில் இருக்குது, பறக்குது, ஃபேன் காற்றுல பறந்துக்கிட்டு இருக்குது. விஜய் கண்ணில் இன்னும் மாட்டலை. இவர் காவேரி பேசுனது,
காவேரி சொல்கிறாங்கல்ல, ராகினி வந்துட்டு பொண்ணு பார்க்க போகிறப்பே என்கிட்ட சொல்லிட்டா, அஜய் மேலெல்லாம் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, ஒன்றை பழி வாங்கிறதுக்காக தான் அந்த வீட்டுக்கு நான் மருமகளாக வரேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கா, இந்த குடும்பத்துக்காக வேண்டி தான் நான் அதை மாதிரி பண்ணினேன்னு சொல்லி நைட்டு சொல்கிறாங்கல்ல காவேரி. அதை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே படுத்துருக்காரு பெட்டில், அப்படியே தூங்கிடுறாரு. மறுபடியும் முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்து என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, காவேரியும் காணும், ஒன்றுமே ஒருத்தரையுமே காணுமேன்னு சொல்லிட்டு இறங்கி கீழே மறுபடியும் போகிறாரு. கீழே மறுபடியும் போனோன்னா அவங்க சித்தி உட்காந்துருக்காங்க. அவங்க சித்திக்கிட்ட போய் சமாதானப்படுத்துகிறாரு. அவங்க சித்தி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நிவீன் வராரு குமரனை பார்க்குறதுக்கு. நிவீன் வந்து இந்த மாதிரி காவேரி வந்து கெத்தாக தனியாலாம் நின்று பசுபதியை வந்துட்டு கீழே தள்ளி மண்ணை கவ வச்சுட்டா பார்த்தியா, அரெஸ்ட் பண்ண வச்சுட்டான்னு சொல்லி நிவீன் சந்தோஷப்பட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து குமரன் சொல்கிறாரு, இதை மாதிரி நீ வந்து யமுனாட்ட பேசுகிறது வந்து சரியில்லைன்னு கங்கா சொல்லிகிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசு, உன்னை பற்றி எனக்கு தெரியும் நிவீன், இருந்தாலும் வந்து நீ கொஞ்சம் உஷாராயிரு, ஏன்னா சின்ன பொண்ணு அவள் மனசுக்குள்ளே எதுவும் தப்பான எண்ணம்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு நான் வந்து அவள் சின்ன பொண்ணு, அவள்கிட்ட நான் அப்படிலாம் நடந்துக்குவேனா அப்படின்னு சொல்லி நிவீன் கேட்குறாரு. அப்படி இல்லை, கங்காவை வந்து இப்போ யாரையுமே நம்புறதா இல்லை, அவள் அப்படி தான் இருக்கா, ஏன்னா அப்பா இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் அவள் இருந்து இந்த குடும்பத்தை அவள் தானே பார்க்குறா, அதனால் எல்லாரையும் அவள் அக்கறையாக அப்படி தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கா, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, காவேரி விஷயத்தில் நடந்த தப்பு மாதிரி யமுனா விஷயத்தில் நடக்கக்கூடாதுங்கிறது அவள் உறுதியாக இருக்கா அப்படி சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறது புரியுது, நானும் கொஞ்சம் பார்த்து உஷாராக நடந்துக்கிறேன் அப்படின்னு நிவீன் சொல்லிவிட்டு கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் என்னென்னா அந்த லெட்டரை இன்னும் விஜய் பார்க்கவே இல்லை. அவங்க சித்தியை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அஜய் எங்கேருந்து வராரு. அஜய் எங்கேருந்து வந்து விஜயை பிடிச்சி இப்படி தள்ளி விட்றாரு. நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இந்த குடும்பத்தில் நீ எடுக்கிறது தான் முடிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ ஆசைப்பட்ட பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தீல, நான் ராகினி ஆசைப்பட்டேன்ல, அப்போ என் கல்யாணம் என்னோடய நிச்சயத்தை மட்டும் எதுக்கு உன் பொண்டாட்டி நிறுத்தினா, அவளை எதுவுமே கேட்க மாட்டியா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, ராகினியை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அவள் தான் என் பொண்டாட்டி, அவள் தான் இந்த வீட்டு மருமக, நான் கூட்டு வருவேன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி, நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி அஜய் பேசுகிறாரு. அவங்க சித்தி சமாதானம் பண்ணி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பாட்டி வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ இந்த குடும்பத்தில் என்ன தான் நடக்குதுன்னே தெரில, டெய்லி சண்டை, உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு, உனக்கு என்றைக்கு கல்யாணம் ஆனதோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து விஜய்கிட்ட சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. விஜய் வந்து எனக்குமே அதான், நானுமே அதை தான் நினைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா வந்து காவேரி எங்கன்னு கேட்குறாரு. காவேரி வந்துட்டு மேலே காணும் ரூமில், என்னடா இது மேலேயும் காணுங்கிற, அவள் கீழேயும் வரல, நீ படிக்க அலட்சியமாக இருக்க அப்படி சொன்னோன்னே அப்போ தான் யோசித்து பார்க்குறாரு. நைட்டு சொன்னார்ல போகிறவங்க போயிட்டுருப்பாங்க, யாரும் இப்படிலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு, அதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. ஐயோ ஒரு வேளை வந்துட்டு நம்ம சொன்னதில் கோச்சிட்டு எங்கேயாவது போயிட்டாளா என்னங்கிற மாதிரி இப்போ தான் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் போய் மேலே வந்து துணிமணி எல்லாம் இருக்குதா இல்லை என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் காவேரி போயிட்டாங்கங்கிறது தெரியும் போல் இருக்குது. ஆனால் ஒரு லெட்டர் மட்டும் காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது, டேபிள் மேலே ஒரு புக்கு அடியில் வச்சுருக்காங்க அந்த லெட்டரை. அதை இதுக்கப்புறம் தான் போய் கண்டுபிடிச்சி படிப்பார் போல் இருக்குது. காவேரி எங்கே போனாங்களோ ஏது போனாங்களோ தெரில. இதோட இருக்குது மகாநதி. பார்க்கலாம் காவேரி எங்கே காணா போனாங்க, எந்த இடத்துக்கு போனாங்க, ஒன்றுங்க புரியல. விஜய் தான் தேடி கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.